நேயர்கள் அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம். பொன்னியின் செல்வனின் பாகம் 3 8ஆம் அத்தியாயம். ஐயோ பிசாசே! நான் சொல்லிங்க, கதையில யாரும் சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு பாப்போமா? போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோம்? மந்திரவாதி ரவிதாசனை புதைக்குழியில தள்ளி பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் சேர்ந்து மந்திரவாதி ரவிதாசனை புதைக்குழியில தள்ளிட்டாங்க. அப்புறம் சேந்தன் அமுதனுக்கு இல்ல, அவனை காப்பாத்தினா தேவலான்னு தோணுனதுனால ஒரு துண்டை கட்டி வச்சுட்டு எப்படியாவது புடிச்சிட்டு யாராவது வந்து காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வந்து இங்க வந்தியத்தேவனையும் இளவரசரையும் பாக்குறாங்க. அப்ப இளவரசர் தாகமா இருக்குன்னு கேக்குறாரு. கெண்டியில இருக்கிற பாலை பூங்குழலி இளவரசர் வாயில ஊத்துறா இல்லையா? அப்போ இப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போமா? கற்பக விருட்சம் பூங்குழலி மீது அப்படியே வர்ண மலர்களை சொடிஞ்சா எப்படி இருக்கும், அப்படி ஒரு சந்தோஷம் பூங்குழலிக்கு. ஏன்னா இளவரசர் அந்த பாலை குடிச்சோடனே யாரோ ஒரு தேவ கன்னிகை கையிலேந்து அப்படியே அமிர்தமே என் வாயில ஊத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு அவர் சொல்றது இவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. பூங்குழலி அப்படியே போதையில இருக்கா. நான் தேவலோகத்து கண்ணியும் இல்ல, நீங்க குடிச்சது அமிர்தமும் இல்ல, நான் சாதாரண பூங்குழலி, ஓடக்கார பொண்ணு, நீங்க குடிச்சது குழகர் கோயில் பால் அப்படிங்கிறா. நீ தேவலோக கன்னிகை இல்லைன்னா நம்பிடுவேனா? வருணனோட திருப்புதல்வி இல்ல நீ, சமுத்திரகுமாரி, எத்தனை தடவை எனக்கு நீ உயிர் கொடுத்துருக்கிற, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் அப்படிங்கிறார் இளவரசர். ஐயா, இன்னும் ஒரு பகலும் ஒரு ராத்திரியும் உங்களோட நான் இருக்கிறதுக்கு இந்த ஏழையை அனுமதிக்கணும் அப்படிங்கிறார். அது எப்படி முடியும்? உடனே நான் பழையாறைக்கு புறப்படணுமேங்கிறார் இளவரசர். இல்ல 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 இல்ல, உங்களை நாகப்பட்டத்துக்கு அழைச்சிட்டு போக சொல்லி இளைய பிராட்டிக்கிட்ட இருந்து செய்தி வந்திருக்கு. அது யாரங்க இன்னொருத்தன் வந்தியத்தேவனோட பேசிட்டு இருக்கிறவன், படகை எடுத்துட்டு வரானே அப்படிங்கிறாரு இளவரசர். என் அத்தான் சேந்தன் அமுதன் இளைய பிராட்டிக்கிட்ட இருந்து அவன் தான் செய்தி கொண்டு வந்திருக்கான், உங்களை நாகப்பட்டினத்துல இருக்கிற சூடாமணி விகாரத்துக்கு அழைச்சிட்டு போக சொல்லி. ஆகா, எங்க அக்காவோட மனசு மாறிடுச்சா? எனக்கு முடிசூட்டுற ஆசை எங்க அக்கா விட்டு போயிடுச்சா? ரொம்ப காலமா எனக்கு புத்த சங்கத்துல சேரணும்னு ஆசை. புத்த சங்கத்துல சேர்ந்து பிக்ஷு ஆயிடுவேன், தூர தேசங்களுக்கெல்லாம் யாத்திரை போவேன். சாவகம், கடாரம், மாயிருடிங்கம், மாபப்பள்ளம், சீனம், ஐயோ என்னோட பாக்கியமே பாக்கியம். பூங்குழலி வா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் அவசரமா ஜுரத்தோட வேகத்துல எந்திரிக்கிறாரு. அவருக்கு இன்னும் முழுசா நினைவு வரல, ஜுர வேகத்திலேதான் பேசுறாருங்கிறது பூங்குழலிக்கு சந்தேகமா இருந்துச்சு. அது இப்ப நிச்சயமும் ஆயிடுச்சு. அதே சமயத்துல தூரத்துல ஒரு ஓலமிடுற குரல் ஒண்ணு கேக்குது. இளவரசர் திடுக்குன்னு போய், பூங்குழலி அது என்ன ஆந்த கத்துதுயா? இல்ல இல்ல, அது மனுஷ குரல் மாதிரி கேக்குது, யாரோ ஏதோ பெரிய அபாயத்துல சிக்கினவங்க மாதிரி தெரியுது, அவனை காப்பாத்திட்டு போலாம், புத்த சங்கத்துல சேர்றதுக்கு முன்னாடி ஒரு புண்ணிய காரியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் பாஞ்சு ஓட முயற்சி பண்றாரு. அந்த முயற்சியில திடீர்னு கீழே விழுந்துடுறாரு. பூங்குழலி அவரை தாங்கி பிடிச்சுக்கிறா. படகை கரை சேர்க்கிறாங்க. யாரு? வந்தியத்தேவனும் சேந்தன் அமுதனும். அப்ப சேர்த்துக்கிட்டே இருந்தவங்க இளவரசர் விழுந்ததை பார்த்தோன்னு வேகமா ஓடி வராங்க. திருப்பி உணர்ச்சி இழந்துட்டாரு இளவரசர். அவங்க அப்படியே மெதுவா தூக்கி கொண்டு போய் படகுல பத்திரமா அவரை படுக்க வைக்கிறாங்க இளவரசரை. கால்வாயில படகு போக ஆரம்பிக்குது. இளவரசரை தவிர்த்து மத்த 3 பேரும் இட நெருக்கடியோட அடிச்சு பிடிச்சிட்டு அதுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்தியத்தேவன், பூங்குழலி, 4 பேரையும் இந்த படகு தாங்கிறது கஷ்டம், நான் எப்படியும் எங்கேயாவது பாதி வழியில இருந்து கிளம்ப வேண்டியவன் தான், அதனால நான் இங்கேயே உங்ககிட்ட இருந்து இப்படியே விடை பெற்றுக்கிறேன், நான் இங்கே இருந்தே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் கிளம்ப முயற்சி பண்றான். அவனோட குரல் அப்படியே தழங்குது. உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டியது இல்ல, இளவரசர் உங்க பொறுப்பு, பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் கண்ணுல இருந்து அப்படியே முத்து துளியாட்டம் கண்ணீர் அப்படியே சிந்தி வழியுது. கோடியக்கரை காடு தாண்டின அப்புறம் இறங்கி போலாமே, என் குதிரையும் அங்கத்தான் நிறுத்தி வச்சிருக்கிறேன், அடையாளம் ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிறான் சேந்தன் அமுதன். வேண்டாம் வேண்டாம், நான் இங்கேயே இறங்கிறேன், கோயில் பிரகாரத்துல கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு பொழுது விடியும் போது நான் புறப்படுறேன், இல்லாட்டி நாளைக்கு பிரயாணமே செய்ய முடியாது, வழியில எவ்வளவு தடங்கள் வருமோ அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். பூங்குழலி அத்தனை நேரமும் தான் மடியில பத்திரப்படுத்தி வச்சிருந்த பொட்டலத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறா. இந்தா குழகர் கோயில் பிரசாதம், இதை சாப்பிட்டுட்டு தூங்கு. நீங்களும் ஒன்னும் சாப்பிடலையே, உங்களுக்கு வேண்டாமா? கோடிக்கரையில இருந்து கொஞ்சம் தூரம் கால்வாயில போயிட்டா எத்தனையோ கிராமம் இருக்கு, நானாவது சேர்ந்தனாவது போய் உணவு சம்பாரிச்சிட்டு வருவோம். உன் விஷயம் அப்படி இல்லை, ஒருத்தர் கண்ணிலையும் படாம பழையாறை போய் சேரணும்ல. படகுல இளவரசர் இருக்காருங்கிறத நீங்களும் மறந்துடக்கூடாது. இந்த படகுல இருக்கிறவர் இளவரசர்னு யார் நம்புவாங்க? அதை பத்தி கவலைப்படாது, எங்க பொறுப்பு. இந்த ஓட்ட படகை யாரும் கவனிக்க மாட்டாங்க. சரி, அப்படின்னா நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் இறங்க முயற்சி பண்றான். மறுபடியும் அந்த ஓலை குரல் கேக்குது. ஐயோ, அது என்ன அப்படின்னு இளவரசர் கேட்டுட்டு மறுபடியும் உணர்ச்சி எழுந்துறாரு. பூங்குழலி எழுந்து நிக்கிறா. முடியாது முடியாது, என்னால முடியாது, இளவரசருக்கு தெரிஞ்சா என்ன மன்னிக்கவே மாட்டாரு, இன்னும் கொஞ்ச தூரம் படகுல இரு, அந்த மந்திரவாதியை போய் சேத்துல இருந்து எடுத்து விட்டுட்டு வந்துடுறேன், இங்க இருந்து அந்த இடம் கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு படகுல இருந்து கால்வாயோட கரையில குதிச்சுட்டான் வந்தியத்தேவன். அப்படின்னா நானும் உன்னோட வரேன், அந்த பாதகன் கிட்ட உன்னை தனியா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான் சேந்தன் அமுதன். இல்ல அமுதா, நீ படகுலயே இரு, இளவரசரை ஜாக்கிரதையா பாத்துக்கோ, நான் பூங்குழலியோட போயிட்டு வரேன், எனக்கும் அந்த மந்திரவாதியை பார்க்க வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பூங்குழலியை பின்தொடர்ந்து வேகமா ஓடுறான் வந்தியத்தேவன். பூங்குழலியோட கண்ணு முன்னாடி மந்திரவாதி மார்பளவு சேத்துல புதைஞ்சு போயிடுறான்.
அவனை சுத்தி நரிகள் நின்றுகிட்டு அவனை பிடுங்கி தின்ன பாக்குற ஒரு பயங்கரமான காட்சி தோணிக்கிட்டே இருக்கு. அதுக்கு நடுவில் இளவரசர் அப்படியே அவளை பார்த்து, பெண்ணே நீ கொலை பாதகி அப்படின்னு குத்தம் சாத்துற மாதிரி காட்சி தோணுது. இந்த காட்சி எல்லாம் அவளோட கால்களுக்கு ரொம்ப வேகத்தை கொடுக்குது. வேகமா ஓடுறா. மந்திரவாதியை அமிழ்த்தின அந்த சேத்து பள்ளத்தை ரொம்ப சீக்கிரத்தை நெருங்கிடுறா. ஆனா அங்க மந்திரவாதியை காணும். பின்தொடர்ந்து வந்த வந்தியத்தேவன் அவன் பக்கம் நெருங்கின உடனே தயங்கி நிக்கிறதோட காரணத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறான். வேற ஏதாவது ஒரு சேத்து பள்ளமா இருக்கலாம், கோடியக்கரையில எத்தனையோ பள்ளம் இருக்குல்ல, நீ மறந்து போயிருப்ப அப்படிங்கிறான். புதர்ல ஒரு முனையில கட்டியிருந்த சேந்தன் அமுதனோட மேல் துண்ட பூங்குழலி காட்டுறா. பாவம், அவளால பேசவே முடியல. அவ என்ன நினைச்சுக்கிட்டா, சேத்துல முழுகி இருப்பான்னு நினைச்சுக்கிட்டா அப்படின்னு வந்தியத்தேவனுக்கு புரியுது. சேத்துல முழுகி இருப்பான்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இல்ல ரவிதாசன் அப்படியெல்லாம் கொண்டுட முடியுமா அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். அவனுக்கு 100 உயிர் இருக்கு, தப்பி போயிருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தியத்தேவன் புதர்ல கட்டியிருந்த துண்டை அவிழ்த்து எடுத்துக்கிறான். பூங்குழலிக்கு ஆறுதலா அந்த மாதிரி சொன்னானே தவிர மனசுக்குள்ள ரவிதாசன் செத்துதான் போயிருப்பான். உனக்கு இதை கோரமான மரணம் வேண்டியதுதான் அப்படிங்கிற எண்ணமும் தோணுது. 2 பேரும் அங்க மேலும் நிக்கிறதுல பயன் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. உடனே கால்வாயை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. கால்வாயோட கரைகள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் மரங்கள் மறைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு மரக்கிளைய பிடிச்சுக்கிட்டு 2 உருவம் எட்டி பாக்குது இவங்க 2 பேரையும். அதுல ஒண்ணு ஆண் உருவம், இன்னொன்னு பெண் உருவம். அதோ அப்படின்னு பூங்குழலி சுத்தி காட்டுறா. அவங்க யாருன்னு தெரியுதா? மந்திரவாதி ஒருத்தன், இன்னொருத்தி அண்ணன் மொண்டாட்டி. எனக்கு முன்னாடி அவ வந்து மந்திரவாதியை விடுவிச்சிருக்கா போல் இருக்கு. நல்லதா போச்சு. நல்லதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கால்வாயில படகு வர்றதா ஒத்து பாக்குறாங்களே. அந்த சமயம் 2 உருவங்கள்ல ஒண்ணு திரும்பி இவங்க வர்ற திசையை பாக்குது. உடனே 2 உருவங்களும் புதர்களுக்கு அடியில மறைஞ்சிருச்சு. ஐயோ, அவங்க நம்மையும் பாத்துட்டாங்க. பேசாம என்னோட வா, நான் ஒரு யுக்தி பண்றேன். நான் என்ன சொன்னாலும் ஆச்சரியப்படாத, என்னை ஒட்டியே பேசு அப்படின்னு வந்தியத்தேவன் ஏதோ ஐடியா கண்டுபிடிச்சிட்டான். 2 பேரும் அப்படியே அந்த உருவங்கள் நின்ற இடத்துக்கு பக்கமா போறாங்க. அந்த இடத்தை கடந்து கொஞ்ச தூரம் போனோடனே கால்வாயோட ஓரமா போய் உட்காந்துக்கிறாங்க. பின்னாடி புதர்ல மறைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தன்னோட பேச்சு நல்லா கேட்கிற மாதிரி வந்தியத்தேவன் நிச்சயப்படுத்திக்கிறான். பூங்குழலி, இத பாரு, ஏன் கவலைப்படுற? மந்திரவாதி செத்து ஒழிஞ்சு போயிட்டான், போனதே நல்லது அப்படின்னு உறக்கா பேசுறான் வந்தியத்தேவன். ஐயோ, என்ன பயங்கரமான சாவு அப்படிங்கிறா பூங்குழலி. கொலையும் செஞ்சுட்டு இது என்ன பரிதாபம் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்கிறான். ஐயோ, நான் கொலை செஞ்சேனா? பின்ன அவன் சேத்துல விழ செஞ்சது யாரு? நீதானே. திடீர்னு அப்புறம் உனக்கு பரிதாபம் வந்துருச்சு, காப்பாத்தலான்னு வந்த. அதுக்குள்ள அவனை சேரே முழுங்கி போச்சு. தப்பி வைக்கதான் வந்தியோ இல்ல செத்து தொலைஞ்சிட்டான்னு பாக்குறதுக்கு வந்தியோ? யாரு கண்டது? எப்பா, உன்னை யாரு என்ன தொடர்ந்து பின்னாடி வர சொன்னாங்களாம் அப்படின்னு பூங்குழலி கேட்கிறா. வந்ததுனாலதானே நீ செஞ்ச கொலையை பத்தி தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அடி கொலைபாதகி அப்படின்னு வந்தியத்தேவன் பூங்குழலியை குத்த சாத்துறான். நானா கொலைபாதகி? ஆமா, நீ கொலைபாதகி தான். நான் மட்டும் யோக்கியா நான் சொன்னேன்? அதுவும் இல்ல. நான் இளவரசரை கடல்ல முழுகடிச்சு கொன்னேன், நீ மந்திரவாதியை சேத்துல அமைக்கி கொன்னேன். அதுக்கு எதுக்கும் சரியா போச்சு போ. நான் செஞ்ச கொலையை பத்தி நீ வெளியில சொல்லாம இருந்தா, நீ செஞ்ச கொலையை பத்தி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். இளவரசரை கொன்னவன் நீதானா? கொஞ்சம் முன்னாடி அவரை பார்க்கவே இல்லைன்னு சொன்னியே. வேணும்னு தான் அப்படி சொன்னேன். இனிமே அப்படி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னதை நீ ஒப்புக்குவியா மாட்டியா? மாட்டேன்னு மறுத்தா உடனே நந்தினி தேவி கிட்ட போய் நீ மந்திரவாதியை சேத்துல அமுக்கி கொண்டதை சொல்லுவேன். நான் செஞ்ச கொலைக்கு சாட்சியே இல்லை, உன் கொலைக்கு சாட்சியம் இருக்கு. நந்தினி என்ன செஞ்சிருவா? வேற ஒண்ணும் செய்ய மாட்டா. உன்னை பூமியில கழுத்து வரைக்கும் நிக்க வச்சு யானையோட காலால இடற சொல்லிடுவா. ஐயோ, என்ன பயங்கரம்! வேண்டான்னா நான் சொல்றபடி செய்யறதா ஒத்துக்கோ அப்படிங்கிறான் வந்தியத்தேவன். உடனே பூங்குழலி, என்ன செய்யணும்? அதோ உன் அத்தான் கொண்டு வரானே, அந்த படகுல ஏறிக்கோ. 2 பேரும் நேரா இலங்கைக்கு போயிடணும். அங்க போய் உன் இளவரசர் நினைச்சிட்டு அழுதுகிட்டே இரு. எதுக்காக நான் இலங்கைக்கு போகணும்? இங்கே இருந்தா உனக்கு என்ன? நீ போய் பழுவேட்டையர்கிட்ட என்ன பத்தி சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு என்ன இருந்தாலும் இளவரசர் பேர்ல அபிமானம் உண்டு, என்ன பழி வாங்க பாப்பாரு. எனக்கு இந்த உலகத்துல இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. அட பாவி, இளவரசரை நீ ஏன் கொன்ன? அதையாவது சொல்லிடு. சொன்னா என்ன? நல்லா சொல்றேன். இளவரசரும் அவரோட அக்காவும் சேர்ந்து ஆதித்த கரிகாலரோட ராஜ்யத்தை பறிக்கிறதுக்கு சதி பண்ணாங்களா? ஆதித்த கரிகாலர் என்னுடைய எஜமானர், அவரோட விரோதி என்னுடைய விரோதி. அதனாலதான் இளவரசரை கொன்ன. தெரிஞ்சுதா? இந்த மகா பாவத்துக்கு நீ தண்டனை அனுபவிப்ப. அத பத்தி நீ கவலைப்படாத. நான் சொன்னபடி நீ செய்ய போறியா இல்லையா? செய்யாட்டி வேற வழி என்ன? அதோ படகு வருது, போய் ஏறிக்கிறேன். இதோ பார், நல்லா கேட்டுக்கோ. படகுல ஏறினோடனே நேரா கடலை நோக்கி தான் போகணும். கோடியக்கரை பக்கம் திருமணியும் உன் கதி அதோ கதிதான். இங்க இருந்து நான் உங்க படகை பார்த்துக்கிட்டே இருப்பேன். படகு கடல் அடைஞ்ச அப்புறம் தான் இங்க இருந்து நகருவேன். சரி இங்கே ஏறே, உன்னை 100 நரிகள் பிடிங்கி தின்னட்டும் அப்படின்னு பூங்குழலி திட்டுறா மாதிரி திட்டுறா. வந்தியத்தேவன் அப்படியே ஏதோ சைகை காமிக்கிறான். பூங்குழலி அங்கேருந்து வேகமா நடந்து போய் படகுல ஏறிக்கிறா. படகு மேல போகுது. வந்தியத்தேவன் அவகிட்ட சொன்ன மாதிரி அங்கேயே உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கான். அரை நாழிகை நேரம் அப்படியே போயிடுச்சு. படகு கால்வாயில ரொம்ப தூரம் வரைக்கும் போய் மறைஞ்சிருச்சு. திடீர்னு வந்தியத்தேவனுக்கு பின்னாடி அப்படின்னு ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேக்குது. வந்தியத்தேவன் அப்படியே திருகிட்டு பயந்து பாசாங்க பண்ணி சட்டுன்னு எழுந்து நின்று பாக்குறான். மந்திரவாதி புதர்களுக்கு மத்தியில இருந்து எழுந்து நின்று பேய் சிரிக்கிறது மாதிரி பயங்கரம். ஐயோ, பிசாசே பிசாசே பிசாசு! நான் அல்லற எட்டுச்சிட்டு வந்தியத்தேவன் அங்கேருந்து ஓட்டம் உள்ளுந்து அடிச்சு ஓடுறான்.
மந்திரவாதி ரவிதாசன் இவங்க சொன்னதை நம்பினானா நம்பலையா? இவங்க 2 பேரும் இப்படி ஒரு டிராமா பண்ணாங்களே, எதுக்காக? இந்த படகை யாரும் சோதனை போடாம இருக்கிறதுக்கா? மேற்கொண்டு இளவரசரை ரவிதாசன் கண்டுபிடிச்சிருவானா? இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த அத்தியாயம் வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கணும். நன்றி.